வேதிகாவின் ஃப்ரெண்ட் மற்றும் பிசினஸ் பார்ட்னர். வேதிகா தனது தாத்தா அதியமானின் அறிவுறுத்தலால் கம்பெனி பொறுப்பை முழுவதும் ஏற்றாள். அதன் பிறகு பார்ட்னராக வந்த அவளது தோழன் கிஷோர் அவளது லைஃப் பார்ட்னராக ஆசைப்பட்டான். ஆனால் அதற்கு முன்பே வேதிகாவை ஏதோ ஒரு மர்ம காரணத்திற்காக இந்த ஏழை டெலிவரி பாய் சர்வேஷிற்கு திருமணம் செய்து வைத்தார் அதியமான். வேதிகா மிகுந்த வேதனையுடன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அப்போது அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த கம்பெனியின் சீஃப் பினான்சியல் ஆபீசர் கார்த்திக் பேசினான். வேதிகா, டெண்டர் ஃபைனல் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க எந்த இன்வெஸ்டர்ஸும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ டசன்ட் லுக் குட். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம கம்பெனி திவாலா வரதை யாராலையும் தடுக்க முடியாது. கார்த்திக், யூ நோ வெரி வெல், என் தாத்தா இந்த கம்பெனியை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி ஒரே நிமிஷத்துல இந்த கம்பெனி அப்படியே விட்டுற முடியுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? Do you understand? அப்படிலாம் விட்டுற முடியாது. யாராவது ஏதாவது பண்ணுங்களேன். வேதிகா, உங்க தாத்தா ஒரு தடவை ஒரு பழைய ஸ்ட்ராங் அசோசியேட்டோட கான்டாக்ட் எனக்கு கொடுத்திருந்தாரு. அவங்கள வேணா இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாமா? ஐயோ சார், தயவு செஞ்சு இங்கே பழைய காலத்துல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி இங்கே வாங்க. இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தனும் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். கார்த்திக், லெட்ஸ் ஹியர் யுவர் பிளான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.